Saturday night in the summer, sundown and they all come out. Lamborghinis and they rented Hummers. The party's on, so they're heading downtown. Everybody's looking for a come up, and they wanna know what you're about. Me in the middle with the one I love it. We're just trying to figure everything out. We don't fit in well, 'cause we are just ourselves. I could use some help getting out of this conversation, yeah. You look stunning, dear, so don't ask that question here. This is my only fear, that we become beautiful people. Top designer clothes, front row fashion shows. What you do and who'd you know? Inside the world of beautiful people. Champagne and rolled up nose, prenups and broken homes. Surrounded but still alone. Let's leave the party. That's not who we are. We are not beautiful. Yeah, that's not who we are. We are not beautiful. Drove for hours last night and we made it nowhere. I see stars in your eyes when we're halfway there. I'm not fazed by all the lights and flashy cameras, 'cause with my arms around you, there's no need to care. We don't fit in well, we are just ourselves. I could use some help getting out of this conversation here. You look stunning, please, so don't ask that question here. This is my only fear. ഇസ്രായേലേ സ്തുതിച്ചിടുക, രാജാധിരാജൻ എഴുന്നള്ളുന്നു. വിനീതനായി യേശുനാഥൻ നിന്നെ തേടി അണഞ്ഞിടുന്നു. കരഘോഷമോടെ സ്തുതിച്ചിടുവിൻ, ഹല്ലേലൂയ ഗീതി പാടിടുവിൻ. യെരൂശലേമിൻ രക്ഷകനായവൻ, ദാവീദിൻ പുത്രനെ വാഴ്ത്തുവിൻ. ഇസ്രായേലേ സ്തുതിച്ചിടുക, രാജാധിരാജൻ എഴുന്നള്ളുന്നു.
പാപിക്കും രോഗിക്കും സൗഖ്യവുമായി, അന്ധനും ബധിരനും മോചനമായി, തളർന്നു പോയ മനസ്സുകളിൽ പുതു ഉത്ഥാനത്തിൻ ജീവനായി, പാപിനി മറിയത്തെ പോലെ നീ പാപങ്ങളേറ്റു ചൊല്ലിടുകിൽ ജീവൻ നിന്നിൽ ചൊരിഞ്ഞിടും, കൺമണിയായി കാത്തിടും. ഇസ്രായേലേ സ്തുതിച്ചിടുക, രാജാധിരാജൻ എഴുന്നള്ളുന്നു. സമമനാകിട വരുക. வறுமை சுமந்து வாடி நின்றோர் வல்லமை உறவு கசந்து பெருமை உணர்வோர் ஆறுதல் அடைவர். தந்தை மகன் தூயாவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் அன்பிய ஒருங்கிணையும் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இன்று கிறிஸ்து பிறப்பின் நன்னாள், விண்ணகமும் மண்ணகமும் ஒன்றிணைந்த பொன்னாள். இடையர்களுக்கு விண்மீன் வழிகாட்ட பிறந்திருக்கும் பாலன் இயேசு எங்கே என மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்த தேடிச் செல்லும் இரவுதான் இது. காரிருள் மூழ்கி இருந்த உலகில் ஒளியை தோன்ற செய்வதன் மூலம் உலகம் ஒளி பெற்றது, இருள் திரைகள் அகன்றது. ஆம், அன்பு உடையார் தன்னை முழுமையாக பிறருக்கு உரியதாக்கி மகிழ்வார் என்பது வள்ளுவர் வாக்கு. கிறிஸ்துவும் மண்ணக மக்கள் மகிழ்வு பெற குழந்தையாக உருவாகுகிறார். இன்று உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் உலகை அன்பு செய்கிறார் என்ற நற்செய்தியோடு தான் பிறக்கின்றது. இன்று உலகில் மானிடர் பிறப்பு இல்லை என்றால் மனிதம் அழிந்து பூமி தன் மதிப்பை இழந்து நிற்கும். ஆனால் ஆண்டவராகிய கடவுளும் நம்மிடையில் பிறந்து எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ கடவுள் என்ற நிலையை காட்டாமல் தனது மாட்சியின் முழுமையை வெளிப்படுத்தினார். அவர் பிறப்பின் மூலம் கடைநிலையில் வாழ்ந்த மக்களுக்கு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து வழி நடத்தினார். நாமும் கடவுள் வகுத்த திட்டத்தை சுமந்து தேவைப்படுவோர்க்கு ஏணியாகவும்
காயப்படுவோர்க்கு காயங்களை ஆற்றுவோராகவும், கவலையில் இருப்போருக்கு ஆறுதல் கொடுப்போராகவும், துன்பத்தில் இருப்போருக்கு துணை நின்று வழிகாட்டியாகவும், நம் வாழ்வின் எல்லா சூழலிலும் இறைவன் கரம் நம்மோடு இருந்து காத்திட வேண்டி இப்பலியில் ஒன்றிணைவோம். ஆண்டவர் குழந்தை இயேசு அற்புத வல்லமையை தருவார் நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறோம். அந்த வேளையிலே திருவள்ளுவர் ரூபின்ராஜ், தீபா டெலின் திருமண நாள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களுக்கு நன்றியும், தொடர்ந்து இந்த குடும்பத்தார் தம்பதியினரை ஆண்டவர் வல்லமையோடு வழிநடத்த வேண்டும் என்றும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். திருவள்ளுவர் ரவீந்திரநாத், செல்வராணி அவருடைய குடும்பத்தார், அவருடைய அருமையான பிள்ளைகள் அகில், கிறிஸ்மா சிறப்பாக ஆண்டவர் கொடுத்த அநேக நன்மைகளுக்கு நன்றியும், தொடர்ந்து குடும்பத்தாருக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் நிறைவாக தர வேண்டும் என்றும் இந்த குடும்பத்தாருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். திருவள்ளுவர் சுரேஷ், ஹேமா அவருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்னும் அருமையான குடும்பத்தில் பிள்ளை புதிய நற்கருணை எடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கும் வேளையிலே இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குடும்பத்திற்கு தர வேண்டும் என்றும் சிறப்பாக இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய இயேசு நம்முடைய மனதில் பிறக்க இருக்கின்றார். இந்த திருப்பலியின் போது நம்முடைய பாவங்களையும், இந்த திருப்பலியை தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உம்மை வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவே, உலகின் பாவம் தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியுள்ளவர் நீரே. உடரால் இப்புனிதமிக்க இரவே ஒளிர செய்தி. ஆதலால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறைநிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்தில் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகமானது இசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை என்பது கானல் நீர், அது வறண்டு போனால் மாலை வரும்.
வறண்டு வாடிப்போய் வாழ வழியின்றி கூனி குறுகி போன மக்களுக்கு வாழ்வின் வழிகாட்டியாய் வந்தார் இயேசுபாலன். பாவம் என்னும் முள்ளை புனிதம் என்னும் பூவால் சூட்டி நிரம்பி பெருமூச்சில் ஆழ்த்தினார். மக்களிடமிருந்த இருள் என்ற பகை நீக்கப்பட்டு தன்னலமற்ற அன்பால் புதிய வாழ்வை தந்தார். நாமும் இருள் என்னும் சுமையில் வாழாமல் சுமை தாங்கிகளாக உணர்ப்போருக்கு உதவிட புனித எசாயாவின் வார்த்தைகளை மனதில் பதிப்போம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4, 6 முதல் 7 வரையிலான இறைவார்த்தைகள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை கல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி வருவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடை தெரிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாசகமானது தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நமது எதிர்பார்ப்புகள் சிகரத்தை அடைய வேண்டும் என்பதுதான். ஆனால் சில நேரங்களில் நமது உறவுகள், தோழமை போன்றவைகள் தடையாயிருக்கின்றன. அவைகள் நமக்கு இன்னலை கொடுத்தாலும் கடவுள் நம்மை தூக்கி நிறுத்துகிறார். நாமும் இந்த கால சூழலில் உலக பேராசைகளுக்கு அடிமையாகாமல் நம் வீரத்தையும் மன உறுதியையும் காப்பாற்றி கொள்ள அலைபாய்ந்து கொண்டிருக்கும் நம் உள்ளங்களை ஒருமுகப்படுத்தி நமக்கு வாழ கற்றுத்தரும் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். மனிதர் அனைவரும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள
தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடிய. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உரித்தாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நள்ளிரவு தூக்கம் வரக்கூடிய நேரம். சிஸ்டராவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அப்படிதான். இந்த உபதேசியாராவது அவரை பாருங்கள், நல்லா அழகாக பளபளான்னு பச்சை சட்டை போட்டு வந்தாச்சு. நாங்கள் 2 பேரும் பாவம் தான், தலையும் செய்யாமல் பவுடர் போடாமல் இப்படி இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் அதுமா இந்த வீடியோவை எங்கெல்லாம் போட்டு காட்டுறோம்னு அது வேற தெரியல இல்லையா. வாழ்த்துக்கள், வீடியோவுக்கும் வாழ்த்துக்கள் இல்லையா. நல்லா அன்பார்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை ஒரு முறை கூட தெரிவித்துக் கொள்ள. இன்னொரு முறை கை தட்டுங்க. தூங்குறவங்கெல்லாம் பாதி தூங்காமல் இருக்கிறதுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறதா. இன்றைக்கு நான் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்னன்னா, கொஞ்சம் தான் மறைவுரை. உடனே நீங்கள் தூங்க போயிடலாம். கொஞ்சம் தான் மறைவுரை. இங்கே இருக்கிற எல்லாரும் பிளேனில் போயிருக்கீங்களா? யாரெல்லாம் பிளேனில் போயிருக்கீங்க கைத்து பார்ப்போம். ஆண்கள் போயிருப்பாங்க நிறைய பேர். ஃபாரினில் இருக்கிறவங்க சிங்கப்பூர், நிறைய சிங்கப்பூர் இருக்குது, துபாய், லண்டன், ஃபின்லாண்டு நிறைய இருக்கு இல்லையா. யாரெல்லாம் பிளேனில் போயிருக்கீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் பிளேனில் போயிருக்கீங்க? போகலையா? பின்னல ஆண்கள் ஒருத்தரும் போகலையா பிளேனில்? போனாக்கா உங்கள் கூட வந்துடுவான். நான் நீங்கள் கை தூக்காமல் இருக்கிறீங்க. யாரெல்லாம் போயிருக்கீங்க கை தூக்குங்க. ஜிஜி ஃபாதர் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் உசிலம்பட்டி போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருவார். பண்ணிவிட்டு அங்கே ஒரு அக்கா வருவாங்க. எந்த அக்கா? இந்த அக்கா. அங்கே ஒரு அக்கா வருவாங்க. எந்த அக்கா? ஏர் ஹோஸ்டஸ். அந்த அக்கா வருவாங்க. வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி நம்ம பதில் சொல்லுங்க, அப்போ தூக்கம் வராது உங்களுக்கு இல்லையா. நம்ம பிளேனில் இப்போ எல்லாரும் எங்கே போக போகிறோம்? பறக்க போக போகிறோம் அப்படி சொல்லுவோம். அப்போது முதலாக உங்கள் சீட்டு பெல்ட்டை என்ன செஞ்சுக்கோங்க, போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒருவேளை பிளேன் பறக்கிற போது, கடலுக்கு மேலே பிளேன் பறக்கிற போது இப்படி சொல்லும் பொழுதே பிளேனில் இருக்கிற பாதி பேருக்கு இந்த சிங்கப்பூர், துபாய், இந்த லண்டன் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாரும் என்ன வந்துடும், இவ சொல்கிறத பார்த்த உடனே என்ன வந்துடும், கொஞ்சம் வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும். எம்மாடி பிளேன் எந்த கடலில் பாதியாக உடைய போதும் தெரியலையே. நம்ம சீட்டு கட்டில் என்ன இருக்குது, பாராசூட் இருக்குது. அந்த பாராசூட்டு அவசரத்துக்கு விரியுமோ விரியாதோ
அப்போ அந்த அம்மாட்ட சொல்லி அந்த அக்காட்ட சொல்லி, அக்கா என் பாராசூட்டை நான் கொஞ்சம் ஊதி பார்த்துக்கிறேன்னு சொல்லவா முடியும்? அது விரியவும் விரியும், விரியாமல் போனாலும் போகும். இந்த காரியத்தெல்லாம் அந்த அக்கா முதல்ல டிக்கெட் எடுக்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்மளெல்லாம் ஏற்றி உள்ளே வச்சுட்டு கதவெல்லாம் மூடிட்டு இல்லையா. சிலர் முத பிளேனில் போகும்போது என்ன செய்வாங்கன்னா பஞ்சு கொண்டு போவாங்க. யாராவது இப்போ வயசானவங்க முதல்ல பிளேனில் போனால் என்ன கொண்டு போவாங்க, பஞ்சு கொண்டு போவாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மூக்கில் வைக்கிறதுக்கா? காதில் வைக்கிறதுக்கு பஞ்சு. என் கூட வந்தவங்களாம் கொஞ்சம் பேர் பஞ்சு கொண்டு வந்தாங்க, ஹார்ட் அட்டாக்கு மாத்திரை கொண்டு வந்தாங்க. நான் ஏதோ குருட்டு பயத்தில் ஏறிட்டேன். எப்படியோ ஏறுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு வயிறு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுறது தெரிஞ்சிச்சு. அம்மா எப்படா இறக்கி விடுவான்றது சொன்னவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவார். அச்சம், ஒரு கலக்கம். வயிறு என்ன செய்யும்? அப்படி ஒரு கலக்கும். சரிதானா? ஆமாம், முதலாக அந்த பிளேனில் போகிறவங்களுக்கு இந்த கலக்கம் கண்டிப்பாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, யாராவது துபாய்க்கு போகிறவங்களோ அல்லது மாலத்தீவுக்கு போகிறவங்களோ சிங்கப்பூர் போகிறவங்களோ அல்லது எங்கேயாவது போகிறவங்களோ, ஏன் ஜிஜி ஃபாதரோ பிளேனில் போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு யாராவது ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வந்தது உண்டா? எனிபடி? நோபடி. அப்படிதானா? யாராவது இங்கே ஃபாதர் நான் பிளேனில் போகிறதுக்கு பயந்து அவள் சொன்னதெல்லாம் கேட்டு எங்கள் பிளேன் வெடிச்சிருமோ, பாராசூட்டு விரியாதோ அப்படின்னு நான் பயந்து திருப்பி வந்துட்டேன்னு யாராவது உண்டா? யாராவது வந்திருக்கீங்களா இது வரைக்கும்? நோ. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா அன்பானவர்களே? அவங்களுக்கு ஒரு ஒரு தைரியம். அப்படித்தானே அன்பானவர்களே? என்ன தைரியம்? ஒரு குருட்டு தைரியம். எப்படியாவது பிளேனு துபாய்க்கு போயிடும். போனா துபாய், போகட்டா பாய் பாய். 23வது வசனம் அன்பாளர்களை பாருங்க. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றதன் அன்பாளர்களே. கடவுள் நம்ம கூட இருந்தோம்னா எதுக்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். பிளேனில் ஏறினாலும் துபாய்க்கு போனாலும் பாராசூட்டு விரியாட்டாலும் நம்ம கடவுள் நம்மோடு இருந்தால் எதற்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அந்த செய்தியை தான் 2வது செய்தி. 3வது செய்தி என்னன்னா, அருமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. உலகிலே நல் மனதுள்ளோருக்கு அல்லது ஆண்டவருக்கு உகந்தோருக்கு என்ன உண்டாகுக? பேடினா மலையாளமோ? எனக்கு ரொம்ப பேடியாட்டு சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பேடி அப்படின்னு சொல்றாங்க. பேடின்னா என்னது? பயம் இல்லையா? எனக்கு ரொம்ப பயம். அன்பார்களே, லூக்கா நற்செய்தி இங்கே ஏரோது மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் யார் யாரெல்லாம் அச்சப்படுகிறார்களோ பயப்படுகிறார்களோ, தத்தெடுத்த வளர்க்குறோம் இல்லையா, பெற்று வளர்த்தாங்க. அவன் படிக்கவே மாட்டான். படிப்புன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. நம் ஒவ்வொருடைய பயத்திலிருந்தும் நம்மை மீட்டு வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மகிழ்ச்சியையும் உலகில் கொண்டு வந்த இயேசுவே, உமது பணிக்காய் தேர்ந்து கொண்ட குருக்கள், ஆயர், கண்ணியர்கள் இவர்களை உமது பாதம் தருகின்றோம். நீர் விட்டு சென்ற பணியை இவர்கள் தொடர்ந்திட உமது உடனிருப்பு எப்போதும் தேவை. ஆண்டவரே, இவர்களை உமது கரத்தில் தாங்கி இவர்களது பணியில் எந்த தடங்கல்களும் குறுக்கிடாமல் கிறிஸ்து பாலனின் பிறப்பு செய்தியை பறைசாற்றிட நல்ல உடல் நலமும் நல்ல ஞானமும் கொடுத்து வளர்ந்தெடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உலகம் வாழ்வு பெற மீட்பின் செய்தியை கொண்டு வந்த இறைவா, எங்கள் குடும்பங்களை உமது பாதம் தருகிறோம். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை எங்கள் குடும்பங்கள் பிரதிபலிக்கவும்
சமாதானமும் அன்பும் பகிர்தலும் அதிகரித்து எங்களில் நாங்கள் மகிழ்ச்சி காண நல்ல மனதினை தந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுக்கு வழிகாட்டியே எம் இறைவா, உமது பிறப்பை கொண்டாடும் இந்நன்னாளில் நாங்கள் தேவையில் இருக்கும் ஏழை எளிய மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதிலும் உணவு, உடை, அன்பு, அரவணைப்பு இவ்வாறான செயல்களால் நாங்கள் பகிர்ந்து ஏழை மக்களின் உள்ளங்கள் புத்துணர்வு பெற்றிட நாங்கள் துணையாக இருந்து வழிகாட்டிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை நல்வாழ்வுக்கு அழைத்து செல்லும் இறைவா, இளையோர்களை உமது பாதம் தருகிறோம். இவர்கள் இன்றைய உலகை சார்ந்த நாட்டங்களில் சென்று விடாமல் கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பின் செய்தியை இல்லங்களிலும் பங்கிலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி கிறிஸ்து கண்ட நல்ல சமூகத்தை உருவாக்க உமது உடனிருப்பு எப்போதும் தேவை. ஆண்டவரே, நீர் அவர்களோடு உடனிருந்து பாதுகாத்திடவும் நீதி, நேர்மை, பகிர்வு என்ற நல்ல செயல்பாட்டினை சமூகத்தில் விதைத்திடவும் துணையாக இருந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மீட்பின் ஒளியே எம் இறைவா, இன்று உமது பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாட முடியாமல் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இனியும் பல்வேறு காரணங்களினால் வருந்துவோரை உம்மிடம் தருகிறோம். நீர் அவர்களை கரம் பற்றி ஆசிர்வதியும். உமது மீட்பின் மகிழ்வில் பங்கு கொள்ள வாய்ப்பினை கொடுத்து அவர்கள் வாழ்வுக்கு வழிகாட்டியாகவும் ஆறுதலாக எழுந்திட வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஒளியாக உலகில் உதித்த இயேசுவே, அஞ்சாதீர்கள், உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று இடையர்களுக்கு மகிழ்ச்சியின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இன்று துன்பங்களோடு பயணிக்கும் மக்கள் ஏராளம். ஆண்டவரே, குறிப்பாக கிறிஸ்துவின் விசுவாசத்திற்காய் துன்பப்படும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் உமது கரத்தில் தருகிறோம். இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து விடாமல் பயணிக்க உமது பிறப்பின் செய்தி அவர்களுக்கு துணை நின்றிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த நாளில் இங்கு நாங்கள் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எங்களுடைய தேவைகளை நீர்தான் அறிந்து எங்களுக்கு தேவையான நேரத்தில் நீர்தான் உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தியறலும். அன்பின் நிறைவா, இன்று புதிதாக ஞான ஸ்நானம் எடுக்கப்பட்ட குழந்தையை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து அறுவரங்களையும் கொடுத்தறலும். அதேபோல் புதிதாக உமது உணவை அருந்த இருக்கின்ற இவரையும் ஆசீர்வதியும். இவருக்கு தேவையான அனைத்து அறுவரங்களையும் கொடுத்தறலும். அன்பின் நிறைவா, வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அதேபோல் படித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும், வெளிநாடுகளில் படித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும், வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எல்லாம் அல்ல இறைவா, நீர் இந்த மண்ணுலகத்தில் எவ்வாறு பிறந்தாரோ அதேபோல் எங்களுடைய குடும்பத்திலும் அமைதியும் சமாதானத்தையும் தந்தன்று இறைவனின் ஆசிரை எங்கள் மேல் பொழிந்து எங்களுக்கு தேவையான அறுவரங்களை தந்தரல வேண்டும் என்று இறைவாய் நேரத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். பாலனே, என்னே சுவே, உன் பாதம் பணிந்தேன்.
சகோதர சகோதரர்களை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இன்றைய திருநாளில் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மகிழ்ச்சியின் ஒளி எங்கள் மனம் கண்முன்னே ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூர்ந்து காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகள் அணிகளில் அனைத்தும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பகருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும்
சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருச்சபை அன்பில் நிறைவர செய்திருளும். ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நள்ளிரவு திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். பங்கு மக்களாக பல்வேறு தேவைகளோடு ஆண்டவரே உங்களுடைய திருப்பாதம் வந்து அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதியும். அப்பா, உங்கள் இருதயம் கலங்கி போகாதிருப்பதாக என்று சொன்ன ஆண்டவரே, இதோ அருமையான பிள்ளைகள் தயக்கத்தோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் வருங்காலத்தை குறித்த பல்வேறு ஆண்டவரே கவலைகளோடும் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு பிள்ளைகளை அஞ்சாதீர். இதோ ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய மாணவ செல்வங்களுக்காக, இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, இன்னும் திருமண காரியங்கள் கைகூடி வரவும் புதிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கக்கூடியதாக ஜெபிக்கிறோம். இதோ இந்த நல்ல நாளிலே திருவாளர் ரூபின்ராஜ், தீபா டெலின் திருமண ஆண்டை கொண்டாடக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்கு, தம்பதியினருக்கு ஆண்டவர் சகல நன்மைகளையும் குறைவின்றி நிறைவாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அருமையான சிறப்பாக திருவாளர் ரவீந்திரநாத், செல்வராணி அவருடைய அருமையான குடும்பத்திற்காக பிள்ளைகள் அகில், கிருஷ்மா அவருடைய குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் ஆண்டவரையும் உடைய கரவில் ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவ பணியை முடித்து இருக்கக்கூடிய அருமையான மகளுடைய நன்றியாக ஒப்புக் கொடுக்கும் நல்ல வேளையிலே பிள்ளைக்கும் அவருடைய அருமையான சகோதரனுக்கும் நல்ல சுகத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்வில் தந்து மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே திருவாளர் சுரேஷ், கேமா அவருடைய குடும்பத்தின் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கும் இந்த வேளையிலே மகனுடைய இந்த புதிய நற்கருணை வழங்கும் இந்த விழாவிலே ஆண்டவர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பிள்ளைக்கும் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கும் தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர்களோடும் எங்கள் பங்கின் பாதுகாவலி குழந்தை இயேசுவின் திரைசம்மாளோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பின்மையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பிதா
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பிறந்த குழந்தை இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொருவர் அளித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திரு ரத்தம் காத்து நிலை வாழ்வுக்கு அளிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் தந்தை சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பலியை சிறப்பித்தவர்கள் அன்பிய ஒருங்கிணைந்தனர். கைகளை தட்டி நம்முடைய நன்றிகளை, நம்முடைய பாராட்டுகளை சிறப்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். அண்ணாவர்களே, இன்றைய அருமையான திருப்பலியை நமக்கு தலைமையேற்று ஜெபித்திருக்கூடிய பாசத்திற்கும் அன்பிற்குரிய நம்முடைய மண்ணின் மைந்தர் தந்தை ஜிஜி அவர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கைகளை தட்டி நம்முடைய சிறப்பாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய சனிக்கிழமை 28ஆம் தேதி, வரக்கூடிய சனிக்கிழமை 28ஆம் தேதி முதியோர்களுடைய தினம், முதியோர் விழா. அவருடைய குடும்பம், அவருடைய அருமையான பிள்ளைகள் அகில் கிறிஸ்மா அவருடைய குடும்பத்தின் சார்பாக நமக்கு கிறிஸ்மஸ் கேக் வழங்க இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய நல்ல உள்ளத்திற்கு நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய பாராட்டுகளையும் சிறப்பாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு பெரிய தயாரிப்பு. கேரல்ஸ் போன அருமையான பிள்ளைகள்
கைத்தட்டி நம்முடைய நன்றிகளை, நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். கேரல்ஸ் அருமையாக எல்லோரும் இணைந்து அணை முடித்திருக்கிறீங்க. நன்றி, பாராட்டுக்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം, നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം. നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി. സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. ചെങ്കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹ
പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. പിതാവേ ദൈവമേ, അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നെന്നും നിറവേറേണമേ. ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு ஏசையா. நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு ஏசையா. அழைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே. தாயின் வயிற்றினிலே பாதுகாப்பு நீரல்லோ ஆண்டவரே. தாயின் வயிற்றினிலே பாதுகாப்பு நீரல்லோ ஆண்டவரே. பிறப்பிலும் வாழ்விலும் நீரே எமக்கு, பிறப்பிலும் வாழ்விலும் நீரே எமக்கு ஆதாரம் நீ அல்லவோ, எந்த ஆதாரம் நீ அல்லவோ. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே. போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லையை பெரிதாக்கினேன். போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லையை பெரிதாக்கினேன். உயரமான இடத்திலே என்னை நிறுத்தேன், உயரமான இடத்திலே என்னை நிறுத்தேன். மாண்புற செய்கின்றீரே, என்னை மாண்புற செய்கின்றீரே. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே. இயேசுவினுடைய பிறப்பு விழா அருமையான மாபெரும் மகிழ்ச்சிக்கு நற்செய்தி. அதே போல அருமையான பிள்ளைகளுக்கு, குடும்பத்தாருக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. ஆளும் சுரேஷ் தன்னுடைய அருமையான முதல் ஆண்டவரை திருவிருந்தை உட்கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாளிலே ஆண்டவரே அருமையான பிள்ளையும் உடைய கரைகளை கொடுக்கிறோம். அவருடைய தந்தை, அவருடைய தாய், அவருடைய சகோதரி, உற்றார் உறவுகள், சொந்த பந்தங்கள், நட்புகள் எல்லோரும் இணைந்து சிறப்பாக அருள் தந்தையரோடு அருள் சகோதரியோடு ஆண்டவரே பிள்ளையை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லையை பெரிதாக்கினீர் என்று சொல்லுவோல ஆண்டவரே சிறு வயதிலிருந்தே அருமையான மகனை வளர்த்து நல்ல ஞானஸ்தானமும், அதன் பிறகு ஆண்டவரே இப்பொழுது அருமையான இந்த முதல் திருவிருந்தை உட்கொண்டிருக்கிற நல்ல நாள். இன்னும் அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களோடு பிள்ளை வளர்ந்து பெருகுவதை பார்த்து பெற்றோர் பெரியோர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க ஆண்டவர் துணை செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே மகனை ஆசீர்வதியுமப்பா. நாளொரு மேனியும் பொழுதுவனமாக வளரவும் வாழவும் எல்லா விதத்திலும் ஆண்டவரே எல்லார் மத்தியிலும் பெருமையோடு பிள்ளைகள் வாழ்வதற்கு எதுவான சகல நன்மைகளையும் ஆண்டவர் தந்து ஒளியமர கன்று போலவும் கேதர் மரம் போலவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்க ஆண்டவர் குடும்பத்தினருக்கு கொடுத்து வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ இந்த நல்ல நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த கிறிஸ்து இயேசு பிறப்புடைய நல்ல நாளிலே ஆண்டவரே உங்களுடைய உடலை உட்கொண்டிருக்கூடிய மகனை அபரிமிதமாய் நீர் ஆசீர்வதியும். ஆவியாருடைய வல்லமையும் கிருபையும் என்று பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். இதோ அருமையான விழா என்ன நிகழ்ச்சியோடு என்ன அருமையான எண்ணங்களோடு நடைபெறுகிறதோ அவை அனைத்தும் வெளிநாட்டில் இருக்கிற அருமையான குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்போடு தொழில் முன்னேற்றங்களும், மகளுக்கு வேண்டிய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் குறைபடாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தருமாறு ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரவும். இரக்கமும் கருணையும் நிறைந்த நம் கடவுள் எல்லாமுடைய தேவன் தந்தை, மகன், தூய ஆவி மகனை ஆசீர்வதித்து குடும்பத்தையும் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் எல்லா விதத்திலும் கண்காணித்துக் கொள்கிறாங்க. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மலையை கிடந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆண்டவரே வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களுக்கு தாகம் தீர்த்தது போல அருமையான பிள்ளைகளுடைய அந்தந்த காலகட்டத்திற்குரிய தேவைகளையும் ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளோடு ஆண்டவர் கொடுத்து பிள்ளைகளை மகிழ்வோடு வைக்க ஆண்டவர் துணை செய்யும் என்றும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் தந்தை நான் பிதாவே நெஞ்சோரமா நீ என்ன செய்கிற மின்சாரமா என்ன தாக்கி போகிற கண்ணோரமா நீ கொஞ்சம் பார்க்கிற மின்சாரலா என்ன தொட்டு போகிற உன்னோடு நான் பேச பேச பேசும் நேரம் ஓடுதே நிற்காமல் வேகமா உன் கண்களால் இன்னும் நெருங்கி பழக சொல்லி ஏங்குதே என் நெஞ்சம் அதிகமாயிரம் மின்னலாய் பேசி போகிறாய் நெஞ்சோரமா நீ என்ன செய்கிற மின்சாரமாய் என்ன தாக்கி போகிற கண்ணோரமா நீ கொஞ்சம் பார்க்கிற மின்சாரலா என்ன தொட்டு போகிற யாரையோ பார்ப்பதா என்ன பார்க்கையில் வெக்கங்காட்டுறா ஜாடைய வீசியே நானும் பேசையே கோபம் காட்டுறா என்னவோ செய்கிறா நெஞ்சையே கொய்கிறா கூடவே என்னையும் கூட்டி போகிறா கூர்மையா பார்த்துதான் கூறு போடுறா உன் பார்வையால் என்ன கட்டி போடுற உன்னோடுதான்
மெழுகு டால் நீ அழகு ஸ்கூல் நீ எனக்கு ஏத்தவ நீ காந்தி ஹேண்ட்ஸம் ஆட நீ சூப்பர் கூல் நீ நானும் நீயும் தான் சம ஜோடி பொதுவா தோணி போல நானும் காமமா இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனமா கண்ணால் வளைய வீசி என்ன தூக்குமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் தாமா இனிமே டிக்டாக் எல்லாம் எங்க வேணுமா வேற டூவெட் பாட வாயமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததெல்லாம் போதுமா கொஞ்சம் ஸ்வீட்டா சிரிச்சு பேசமா ஐயையோ கொடையன ஏறும் வந்தாயே மழையன நீயும் நெஞ்சோடு இழுக்கிற செல்லோடு உரசுற ஹார்மோனில் கலக்குற சிலுக்க பக்கிரியே கல்லான மனசனா ஜில்லான சிரிப்புல நல்லாவே கரைக்கிற பசியும் வைக்கிறியே கொஞ்சலா கேட்கும் வார்த்தை அதை கோர்ப்பேனே கவிதை வார்ப்பேனே மின்னலா தாக்கும் நிலைமையா விழுவேனே அழக தொழுவேனே பொல்லாத வயச சீண்டிக்கா போனாய் தடுத்தாலும் உனக்கே விழுவேன் நானே கண்ணாடி மனச கல்வீசி பார்த்தாயே உனதாலும் காட்டுவே செல்லம்மா மெழுகு டால் நீ அழகு ஸ்கூல் நீ எனக்கு ஏத்தவ நீ காந்தி ஹேண்ட்ஸம் ஆட நீ சூப்பர் கூல் நீ நானும் நீயும் தான் சம ஜோடி பொதுவா தோணி போல நானும் காமமா இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனமா கண்ணால் வளைய வீசி என்ன தூக்குமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் தாமா இனிமே டிக்டாக் எல்லாம் எங்க வேணுமா வேற டூவெட் பாட வாயமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததெல்லாம் போதுமா கொஞ்சம் ஸ்வீட்டா சிரிச்சு பேசமா செல்லம்மா செல்லம்மா அங்கம் இன்னும் தங்குமா ஒன்னம்மா மெல்லம்மா கட்டிக்கலம்மா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணு ரெண்டும் கண்ணம்மா கொஞ்சமா கொஞ்சமா சுட்டு கலம்மா கண்ணுக்குள்ள என் பட்டாம்பூச்சி சிரிக்குது நெஞ்சுக்குள்ள அது குட்டி ரெக்க விரிக்குது கண்ணுக்குள்ள என் பட்டாம்பூச்சி சிரிக்குது நெஞ்சுக்குள்ள அது குட்டி ரெக்க விரிக்குது காணும் யாவிலும் இன்பம் கரைந்தே போகுது நெஞ்சம் என் உள்ளங்கையிலே என் புன்னகைகளா கேட்கும் யாவிலும் தாளம் அசையும் யாவிலும் நடனம் என் சுவாச சாலையில் ஒரு வாச திருவிழா காதோடு கதை பேசும் காற்று காலோடு
மிச்சமீதி வாழ நான் வீதி வந்தேனே. வத்தி பெட்டிக்குள்ளே ஒரு வானம் இங்கு கண்டே. தோசை கல்லின் மேலே நான் பாசம் கண்டேனே. கண்ணுக்குள்ள என் பட்டாம்பூச்சி சிரிக்குது, நெஞ்சுக்குள்ள அது குட்டி ரெக்க விரிக்குது. தட்டவில்லை என் உலகமே திறக்குது, பிச்சுக்கிட்டு பறக்குதடா. கண்ணுக்குள்ள என் பட்டாம்பூச்சி சிரிக்குது, நெஞ்சுக்குள்ள அது குட்டி ரெக்க விரிக்குது. தட்டவில்லை என் உலகமே திறக்குது, பிச்சுக்கிட்டு பறக்குதடா. வேறேதும் என் நெஞ்சுக்கு வேண்டாமாடா. கை கோர்த்தே சிற்றண்ட காண்போமாடா. வால்மீனாய் நான் வான் விட்டு வீழ்ந்தேனடா. ஓர் நாள் நான் என்னாயுள் வாழ்ந்தேனே உன்னாலடா. தித்தின தத்தின தித்தின தத்தின அழகு 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 அழைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின சிறகு சிறகு புதிய சிறகு முளைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின அழகு 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 அழைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின சிறகு சிறகு புதிய சிறகு முளைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின அழகு 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 அழைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின சிறகு சிறகு புதிய சிறகு முளைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின அழகு 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 அழைக்குது. தித்தின தத்தின தித்தின தத்தின சிறகு சிறகு புதிய சிறகு முளைக்குது. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I
Don't